கிளான் கம்போங் ஜாவாவில் உள்ள 19 நில உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீடு குறித்தும், மேற்கு கடற்கரை விரைவுச் சாலையின் நிறுத்தப்பட்ட ஒரு பகுதியை நிர்மாணிப்பதற்காக இடத்தை காலி செய்ய அவர்களுக்கு வழங்கப்பட்ட கால நீட்டிப்பு குறித்தும், இந்த கால அவகாசத்துக்கு பிறகு பேச்சுவார்த்தை இருக்காது என்றும் ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் அனைத்து செயல்முறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட்டுள்ளதாகவும், நடுவர்களால் அவர்களின் இழப்பீட்டை மதிப்பிடுவது உட்பட என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும், இழப்பீடு மேம்பாட்டாளரால் தீர்மானிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்த அவர், ஆனால் நடுவர்களால் தீர்மானிக்கப்பட்டதாக கூறினார். அவர்கள் நியாயமாக செயல்பட்டதாக தாம் நினைப்பதாகவும், எனவே அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். WCE பொருளாதார ரீதியாக மிகவும் மதிப்புமிக்கது என்பதால் மாநில அரசு தன்னால் முடிந்தவரை உதவி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். குடியிருப்பாளர்கள் நிலத்தை காலி செய்ய வழங்கப்பட்ட கால அவகாசம் போதுமானது என்று அவர் கூறினார். வழங்கப்படும் புதிய வீடுகள் இழப்பீடாக போதுமான மதிப்புள்ளவை என்று தாம் நினைப்பதாகவும், இந்த நெடுஞ்சாலை திட்டம் ஆயிரக்கணக்கான மக்களை உள்ளடக்கியது என்றும் அவர் கூறினார். உப்கோ கட்சி பக்கத்தான் ஹராப்பானில் இருந்து உடனடியாக வெளியேற முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற சிறப்பு உச்சமன்ற கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும், இது பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அதன் பங்காளி கட்சிகளுக்கு முறையாக தெரிவிக்கப்படும் என்றும் உப்கோவின் பொதுச் செயலாளர் டாக்டர் நெல்சன் அங்கான் கூறினார். இருப்பினும் இந்த காலகட்டம் முழுவதும் சபாவின் 40 விழுக்காடு வருவாய் உரிமைகளை செயல்படுத்துவதற்கான கோரிக்கை, சபா மற்றும் சரவாக்கிற்கான நாடாளுமன்ற இடங்களில் 1/3 பங்கு கோரிக்கை, அத்துடன் பக்கத்தான் ஹரப்பான் சபாவின் நிர்வாக சுயாட்சியை செயல்படுத்த தவறியது தொடர்பாக தேசிய அளவில் உப்கோ மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் பங்காளி கட்சிகளுக்கு இடையே விளக்கம், கருத்துகள் மற்றும் நிலைப்பாடுகளில் இடைவெளிகள் இருப்பதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த போராட்டம் மலேசியா ஒப்பந்தம் 1963 மற்றும் கூட்டாட்சி அரசியலமைப்பின் கீழ் சபாவின் உரிமைகள், குறிப்பாக மாநிலத்திலிருந்து கூட்டாட்சி வருவாயில் 40 விழுக்காட்டை பெறுவதற்கான உரிமையை அடிப்படையாக கொண்டது என்று அவர் கூறினார். மேலும் உப்கோ தலைவர் டாக்டர் எவான் பெனடிக்ட் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதையும் உறுதிப்படுத்தியுள்ளார். தலைநகர் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் உள்ள ஜலான் பூனுஸ் பகுதியில் நேற்று ஏற்பட்ட திடீர் குழியால் அவ்விடம் பரபரப்பான சூழலில் தற்போது அக்குழி மூடப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKயில் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதி மாலை 6 மணிக்குள் முழுமையாக சரி செய்யப்பட்டதாகவும், மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த ஜலான் மஸ்ஜித் இந்தியா பின்னர் மீண்டும் பொது போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டதாகவும் DBKயில் தெரிவித்துள்ளது. DBKயில் தொடர்ந்து அந்த பகுதியை உன்னிப்பாக கண்காணித்து ஆய்வு செய்யும் என்றும், பொது பாதுகாப்பு அதன் மிக உயர்ந்த முன்னுரிமையாக உள்ளது என்பதை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. 2020 ஆண்டு முதல் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC ஆல் மொத்தம் 3630 அரசு ஊழியர்கள், தனியார் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களின் பணியாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பல்வேறு குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் துறை சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா உஸ்மான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடையே லஞ்சம் பெற்றது உட்பட பல்வேறு குற்றங்களுக்காக 1705 பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மொத்தத்தில் ஊழல் தொடர்பான மற்றும் ஊழல் அல்லாத குற்றங்களை உள்ளடக்கிய 36,937 அறிக்கைகளை MACC பெற்றதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே காலகட்டத்தில் MACC மொத்தம் 6,135 கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதன் விளைவாக 2604 குற்றச்சாட்டுகள் மற்றும் 1321 பேர் தண்டனை பெற்றனர். ஊழலை எதிர்த்து போராடுவதில் MACCயின் செயல்திறன் குறித்து பக்கத்தான் ஹரப்பான் கோபேங் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கார்ஹிங் கேட்ட கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். வடகிழக்கு பருவமழை பருவம் வரும் நவம்பர் 13ஆம் தேதி வியாழக்கிழமை தொடங்கும் நிலையில் இது வெள்ள அபாயம் ஏற்படுவதற்கு வழிவகுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை கடும் மழை நீடிக்கலாம் என்று மெட் மலேசியாவின் தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ஹிஷாம் முகமது அனீப் தெரிவித்தார். கனத்த மழையின் காரணமாக ஆறுகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் கரை புரண்டோடலாம் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார். வடகிழக்கு காற்றும் பலமாக வீசுவதோடு கடல் கொந்தளிப்பு, தென் சீன கடலில் நீர்மட்ட உயர்வும் அதிகரிக்கும் என்று டாக்டர் முகமது ஹிஷாம் தெரிவித்தார்.
இந்தியாவின் தலைநகர் டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று மாலை கார் ஒன்று திடீரென வெடித்துச் சிதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 24 பேர் காயமடைந்துள்ளதாகவும் டெல்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து நாடு முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை, மும்பை, கொல்கத்தா போன்ற நாட்டின் முக்கிய நகரங்களில் காவல்துறையினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத தாக்குதலாக இருக்குமா என்கிற கோணத்தில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹேமா, as usual, காஃபி ஒன்று ஸ்ட்ராங்கா. அப்போ எனக்கு 12 வயசு இருக்குங்க. புள்ளியாரப்பா, கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தாக்கா என்ன மச்சான், மரம் இருக்கு, காத்தாட இடம் இருக்கு, ஆளான பொண்ணு இருக்கேன் கண்ணு மச்சான், கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தாக்கா என்ன மச்சான். என்னண்ணே, சௌக்கியமா? சௌக்கியம்தான். வா தம்பி, தமிழ் மலர் பேப்பரா? ஆமாண்ணே. அண்ணே, ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் என்னைக்குமே மலர்ந்துக்கிட்டே தான். அதுவும் சரிதான். சரிண்ணே, பார்ப்போம். சரி தம்பி. அக்கா, எனக்கு ஒரு தமிழ் மலர் பேப்பர் வேணும்க்கா. தமிழ் மலரா? தமிழ்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் அண்ணாச்சி கடையில் தமிழ் மலர் நாளிதழ் வாங்கி படிக்கிறது என்னோட பழக்கம். இந்த உலக செய்திகளை தமிழ் மலர் நாளிதழோடும் அம்மாவோட ஒரு கப் காஃபியோடும் படிக்கிற அந்த சுகம் இருக்கே. அம்மா, ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங்கா. அடாடாடாடாடா. என் பெயர் சபரி. Sir, your coffee? Thank you. And here, your iPad. Thanks. தமிழ் வளர்ந்துகிட்டே இருந்தது. தமிழோடு நானும் வளர்ந்துகிட்டே இருந்தேன். தமிழ் மலர் இப்போ ஏஐங்கிற இந்த புது யுகத்துல தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நாமும் தமிழ் மலரை படிப்போம், தமிழ் மலரோடு பயணிப்போம். அண்ணே, ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் என்னைக்குமே மலர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.